எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஓட் தெஃப்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களும் இந்த பாஜக நரேந்திர மோடியுடைய ஆட்கள் கூட சேர்ந்து செஞ்ச திருட்டுத்தனத்தை, முள்ளமாரித்தனத்தை, அயோக்கியத்தனத்தை, ஃப்ராடு தனத்தை, 420 தனத்தை, சீட்டிங் தனத்தை, நாடகத்தனத்தை, ஏமாற்று வேலைய நம் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் எவிடன்ஸோட ஆதாரத்தோட புட்டு புட்டு வச்சாரு. சும்மா செதிலா சல்லியா நொறுக்கினாரு. இவனுங்களுடைய கேவலமான வாக்கு திருட்டு மோசடியை நொறுக்கினாரு போட்டு. அதற்கு இதுவரைக்கும் சட்டப்பூர்வமா பதில் சொல்லுங்கடான்னா இவனுங்க ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புறதும், நீங்க கொடுத்த அந்த வாக்காளர், நீங்க கொடுத்த அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட், நீங்க கொடுத்த அந்த வாக்காளர் லிஸ்ட வச்சுதான்டா ராகுல் காந்தி இவ்வளவு கண்டுபிடிச்சு, ராகுல் காந்தியினுடைய டீம் கண்டுபிடிச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அவனுங்க ஒரு பக்கம். இப்ப பாத்தீங்கன்னாக்காங்க, பீகார்ல இந்த வருஷத்தினுடைய இறுதியில சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக இவனுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை முன்னெடுத்தானுங்க. யாரு? இந்திய தேர்தல் ஆணையம். அதன்படி கிட்டத்தட்ட 65.2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இதன் சார்ந்து எங்களுக்கு அந்த நீக்கப்பட்டவங்களினுடைய லிஸ்டுகள் வேணும், அவங்களுடைய உண்மை விவரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. நீ உண்மையிலே உன்ட்ட பிரச்சனை இல்ல, நீ சரியாதான் அங்க நீ நீங்க சொல்வது போல ஒரே ஆட்களுக்கு 2-3 இடத்துல ஓட்டு இருக்கு, அவங்க அந்த ஊர்ல இல்ல, அவங்க அந்த லிஸ்ட்ல இல்ல, அவங்க அந்த அட்ரஸ்ல இல்ல, அவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க இங்க இந்த நாட்டுல ஊடுருவி இருக்காங்க. இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் வச்சுதான் இதுல ஏதோ ஒரு காரணங்களுக்காக தான் அந்த 65.2 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருப்பது உண்மைனா அவங்க லிஸ்ட் அப்படி எடுத்து தூக்கி போட்டு போலாமே. ஆனா இவனுக்கு என்ன செஞ்சிருக்கானுங்க சுப்ரீம் கோர்ட்லனா, நாங்க நீக்கப்பட்டவங்களுடைய லிஸ்டுகளை, அவங்களுடைய உண்மை விவரங்களை நாங்க கொடுக்க முடியாது, அது சட்டப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, எங்க வேலை இல்ல அப்படின்னு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிருக்கானுங்க. அப்ப இதுலயே நமக்கு தெரியுது இவனுங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை, ஃப்ராடுத்தனத்தை, திருட்டுத்தனத்தை பண்ணிருக்கானுங்க அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா பீகாரினுடைய முன்னாள் துணை முதல்வராக இருந்த தேஜஸ்வி யாதவ் உட்பட எதிர்கட்சியினர்லாம் ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. வித் லிஸ்டோட தூக்கி போடுறாங்க. என்ன தெரியுங்களா? அங்க 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களினுடைய அந்த லிஸ்ட்ல அட்ரஸ் எப்படி கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில, மதவபுரா சட்டமன்ற தொகுதியில அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய லிஸ்டுகள்ல ஹவுஸ் நம்பர் 000 அப்படி இருந்தத ராகுல் காந்தி அவர்கள் காமிச்சாரோ, அதே திருட்டு வேலையை, அயோக்கியத்தனத்தை பீகார் சட்டமன்ற தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய வாக்காளர் அட்டைகள்ல அந்த லிஸ்ட்ல தேர்தல் ஆணையம் பண்ணி வச்சிருக்கு. எப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் லிஸ்ட்ல, அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல ஹவுஸ் அட்ரஸ் 000 இந்த மாதிரி 00 ஃபில் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எடுத்து பார்த்தா என்னடா அது, தேசபக்திங்கிறானுங்க, தேசபக்திங்கிறானுங்க, நாட்டை காப்பாத்தணுங்கிறானுங்க, பாகிஸ்தான் நம்ம நாட்டை காப்பாத்தணுங்கிறானுங்க. பாகிஸ்தான் நம்ம நாட்டை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது இந்த நரேந்திர மோடி, அமித்ஷா திருட்டு கும்பல் இருந்தும், இந்த இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஓட் தெஃப்ட் ஆணையம் கிட்ட இருந்தும் நம்ம இந்தியாவை காப்பாத்துறது. பீகார்ல 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் லிஸ்ட்ல ஹவுஸ் நம்பர் 0 போட்டு வச்சிருக்காங்கன்னா அப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு தனத்தை, அயோக்கியத்தனத்தை, மொல்லமாரித்தனத்தை, முடிச்சு வைக்கத்தனத்தை, சீட்டிங் வேலையை பண்றானுங்க. அது மட்டும் இல்லாமங்க, இதே பீகார்ல ஜமுல் டிஸ்ட்ரிக்ட்ல சவுதியா பஞ்சாயத்துல ஆமிங்கிற கிராமத்துல ஒரே வீட்டுல 230க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் இருக்கான். எப்படி கர்நாடகால பார்த்தா அதே கதை. அங்க எப்படி ஒரே வீட்டுல, ஒரே ஹாஸ்பிட்டாஸ் போட்ட வீட்டுல 50 ஓட்டு, 60 ஓட்டு, ஒரு சிங்கிள் ரூம்ல 40 ஓட்டு, 50 ஓட்டு, ஒரு பியர் ஃபேக்டரியில 46 ஓட்டு, 50 ஓட்டு, இப்படி எல்லாம் இருந்துச்சோ, அது போல பீகார்லயும் ஒரு வீட்டுல 230 ஓட்டு இருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட போய் செய்தியாளர்கள் விசாரிச்சா அப்படி இங்க கிடையாதுங்கன்னு சொல்றாங்க. எப்படி போட்டாங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த பீகாரினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய விஜய்குமார் சின்ஹாவுக்கு 2 ஓட்டு இருக்கான். அத முன்னாள் துணை முதல்வரான தேஜஸ்வி யாதவ் தூக்கி போட்டாரு.
எங்கெங்க இருக்குன்னா லக்கிசராய்ங்கிற சட்டமன்ற தொகுதியிலையும் பங்கிப்பூருங்கிற சட்டமன்ற தொகுதியிலையும் டெபுட்டி சிஎம்கே 2 ஓட்டு இருக்கா. அட எவிடன்ஸோட போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் கேட்டிருக்கு. விளக்கம் அந்த லட்சணத்துல இருக்கு. அதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் சொல்ற கணக்கு என்னன்னா, அந்த 65.2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு ஒரு கணக்கு சொல்லுது. என்ன கணக்குனா, அதுல 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டதாகவும் 35 லட்சம் பேர் நிரந்தரமாக வேற மாநிலத்துக்கே போய்விட்டதாகவும் 7 லட்சம் பேர் வந்து ஒன்னுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஓட்டு வைத்திருப்பதாகவும் 1.2 லட்சம் பேர் வந்து இதுவரைக்கும் சரிவர படிவங்களை கொடுக்காததாகவும் தேர்தல் ஆணையம் ஒரு வந்து கணக்கு சொல்லுது. இவங்க கணக்கு நமக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி டெபுட்டி சிஎம்க்கு அங்க இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம் ஆன பாஜகவை சேர்ந்த விஜயகுமார் சின்ஹாவுக்கு 2 ஓட்டை விட்டு வச்சீங்க? அடுத்தது இதெல்லாம் தாண்டிங்க, அதே பீகார்ல இருக்கக்கூடிய சனோஜ்குமார்னு ஒருத்தர், அவர் எதுனா பெகுசராய் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை ஏன் நீக்கினாங்கன்னே தெரியல. நாங்க வந்து தீபாவளி ஹோலிக்கு போற மாதிரி எலெக்ஷனுக்குன்னு நாங்க வந்து பீகாருக்கு நாங்க போய் நாங்க அங்கே இருந்து ஓட்டு போட்டுட்டு வருவோம். இது வரைக்கும் எல்லா எலெக்ஷனுக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனா இந்த எலெக்ஷன்ல என்னை எப்படி நீக்கினாங்கன்னு தெரியல. எங்க அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க உன் பேர் நீக்கி இருக்காங்கன்னு. நான் திரும்ப போயிட்டு தான் நான் என்னுடைய வந்து வாக்காளர்கள்ல என்னுடைய வந்து பேர் சேர்க்கிற வேலையை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நான் வந்து கண்டிப்பா ஓட்டு போடணும். இது எனக்கு மட்டும் நடக்கல, எனக்கு தெரிஞ்ச எனக்கு வேண்டப்பட்ட எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க அப்படி வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஏன் நீக்கி இருக்காங்கன்னே தெரியல. காரணம் கேட்டா ஒழுங்கா சொல்றது இல்ல. அந்த யோக்கியதிலே தான் இந்த இந்திய தேர்தல் ஆணையம்னு சொல்லக்கூடிய ஓட் டெப்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குங்கிறத ஒருத்தர் ஆதாரபூர்வமா பேட்டியாக வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. 2024 மார்ச் 9ஆம் தேதி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கிறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த தலைமை தேர்தல் ஆணையரான திரு அருண் கோயல் அவர்கள் வந்து எந்த காரணமும் சொல்லாம ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு. அவருக்கு 2027 டிசம்பர் வரைக்கும் அவருக்கு வந்து வேலை செய்வதற்கான நாட்கள் இருக்கு. இருந்தும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்ட ராஜீவ்குமார், முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையர் ராஜீவ்குமாருடைய ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அவர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு. அந்த ராஜினாமா கடிதத்தை மறுப்பே சொல்லாம அன்னைக்கு இருந்த ஜனாதிபதியான திரௌபதி முர்மு வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த அவர் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு அவர் வந்து ராஜினாமா செய்யப்பட்ட 8வது நாள்ல 2024 தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. அந்த 2024 தேர்தலுக்காக தலைமை தேர்தல் அதிகாரியா யார் வராரு அப்படின்னாக்க ராஜீவ்குமார் வராரு. அந்த ஆளு வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன திருட்டுத்தனமான அயோக்கியத்தன வேலைகளை செஞ்சாருங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் எவிடன்ஸோட போட்டு உடைச்சத புட்டு வச்சதை நாமெல்லாம் பார்த்தோம். இப்ப ஒட்டுமொத்த நாடும் சாதி மதம் கடந்து ஒன்றாக நின்று நரேந்திர மோடி கும்பலின் சட்டையை பிடித்தும் தேர்தல் ஆணையத்தின் சட்டையை பிடித்தும் நாம கேட்க வேண்டியது என்னன்னா, டிஜிட்டலைஸ்டான வாக்காளர் பட்டியலை வெளியிடுங்க, இவிஎம் மிஷினை பேன் பண்ணுங்க. அப்ப இந்த தேர்தல் ஆணையத்தை தினந்தோறும் நாமெல்லாம் கேள்விகள் கேட்கணும். ராகுல் காந்தி அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு நாம செய்யற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுக்கு செய்யற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல நம்மளுடைய வேலை என்னன்னா, அந்த விஷயத்த அனைத்து மக்கள் மத்தியில அந்த விஷயங்களை கிராமங்கள் வரைக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும். மக்களை வீதிக்கு வரவழைக்கணும், மக்களை கேள்வி கேட்க வைக்கணும். இதுதான் நம்மளுடைய பிரதான வேலையா, பிரதான நோக்கமா, பிரதான கடமையா இருக்கணும். தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். தேர்தல் ஆணையத்தை கலைக்கணும் சார். நரேந்திர மோடியால் நியமிக்கப்பட்ட இந்த வந்து தலைமை தேர்தல் ஆணையரை கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அந்த வந்து தலைமையான அந்த அதாவது வந்து தலைமை தேர்தல் ஆணையர், அதற்கு கீழே இருக்கக்கூடிய 2 தேர்தல் ஆணையர்களை நியமிச்சிருக்கக்கூடிய அந்த பெஞ்சை கலைக்கணும் சார். ஜனநாயக பூர்வமா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், நாட்டினுடைய பிரதமர், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு வந்து தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கக்கூடிய வகையில சட்டங்கள் இயற்றப்படணும் சார். ஃபர்ஸ்ட் இருந்த விஷயம் அப்படியே வந்து ஃபாலோ செய்யப்படணும் சார். இதெல்லாம் என்னைக்கு நடக்குதோ அது வரைக்கும் நம்மளுடைய போராட்டங்களும் நம்முடைய கேள்விகளும் தொடரணும். இப்ப இந்த வாக்கு திருட்டு பிரச்சனை வந்து இந்தியா முழுக்க பேசும் பொருளாயிருச்சு. மக்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எதிர்கட்சிகள்லாம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறத விட இந்திய ஆளும் அரசான பாஜக அரசுக்கு, சங்கி அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி. இப்ப இந்த வாக்கு திருட்டு பிரச்சனை பேசு பொருள் ஆனதுங்க. இப்ப என்ன பண்றான் பாகிஸ்தான்காரன், இந்தியாவுல பாதியை நாங்க அழிச்சிருவோம், சிந்து நதியில இந்தியா டேம் கட்டினா இந்தியாவை நாங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதியை அழிச்சிருவோம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம்னு ஒரு வந்து பூச்சாண்டி வேலையை காட்டுறான். நான் என்ன கேக்குறேன், உண்மையிலே இப்படி இந்த 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 மாதிரியான பேச்சுக்கு பாகிஸ்தானை நாம கண்டிக்கணும், பாகிஸ்தானை நாம கண்டிப்பா ஒடுக்கணும். நாம இந்த நேரம் அந்த அந்த அப்படி ஒரு பிரச்சனை வந்தா நாமெல்லாம் ஒன்னா நிக்கணும், இல்ல மாற்று கருத்து இல்ல. ஆனா இங்க நரேந்திர மோடி இந்த சங்கி ஆட்சிக்கு, இந்த சங்கி கும்பல்களுக்கு பிரச்சனை வரப்ப மட்டும் எப்படிங்க பாகிஸ்தான் தீவிரவாதி பேசுறான், பாகிஸ்தான் பயங்கரவாதி பேசுறான், பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசுறான், இப்படி ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டினுடைய முப்படை தளபதியான உபேந்திர திவேதி வந்து இப்போ ஒரு வந்து பெரிய போர் வரப்போது, எல்லாரும் தயாரா இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த போரை எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு பக்கத்து தேசபக்தி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேற என்னங்க, அவரு அப்புறம் வந்து மோடி கிட்ட வேலை பாக்குறவரு தானே, உட்காரணும், நில்லுனா நிக்கணும். ராணுவங்கிறது என்னங்க, அப்ப எவன் வந்து சென்ட்ரல்ல ஆட்சியில் இருக்கானோ அவனுக்கு வந்து ஒரு அடியால் படை தான் ராணுவம். மத்தபடி தேசபக்திங்கிறதுலாம் ஒரு ஏமாத்து வேலைன்னு நான் சொல்ல வரேன். இப்படி இவரு ஒரு பக்கம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு, சர்ச்சையை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபத்தேல்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நவாப் அப்துல் சமத்ங்கிறவருடைய சமாதி கல்லறை இருக்கும்ல, அங்க வந்து சிவன் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டானுங்க, சங்கி கும்பல் உள்ள பூந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வந்து கல்லறைகள் எல்லாம் உடைச்சி காவி கொடியை நட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி ஐயோட்டி மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டானுங்க. ஒரு பக்கத்து பாகிஸ்தான்காரன் கத்துறான், ஒரு பக்கத்து நாட்டினுடைய ராணுவ தளபதின்னு சொல்லிக்கிறவர் வந்து போர் வர போதுன்னு ஒரு பக்கத்து கத்துறாரு, இன்னொரு பக்கத்து இந்த சங்கி கும்பல் வந்து இந்த இடத்துல சிவன் கோயில் தான் இருந்துச்சு, இந்த இடத்த கல்லறை கிடையாது, இதை வந்து இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு அவனுங்க ஒரு பக்கத்து கத்துறானுங்க. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, இந்த தேர்தல் இந்த வாக்கு திருட்டு பிரச்சனையை சமாளிக்கணும்னா அதற்கு பாகிஸ்தானை வழக்கம் போல பூச்சாண்டியா காட்டணும், அதற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வந்து இஸ்லாமியர்களை பூச்சாண்டியா காட்டணும். பாத்தியா பாகிஸ்தானால ஆபத்து, அதை முதல்ல பாக்கணும்டா, ஐயோ இப்படி பாத்தியா முஸ்லீமால இந்துக்களுக்கு ஆபத்து, அதை முதல்ல பாக்கணும்டா, இப்படி. இந்த பக்கத்து பார்த்தா நாட்டினுடைய முப்படை தளபதினு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து வழக்கம் போல தேசபக்திங்கிற ஒரு வந்து சாம்பார் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சார். போர் வரப்போது நாமள சேர்ந்து நிக்கணும். அட பாவியலாம் டேய், ஒரு பிரச்சனைய வந்து இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதற்கு தீர்வு வர துப்பு இல்ல. ஆனா இந்த பிரச்சனை வரும்பொழுது அதே காலகட்டங்கள்ல இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பிரச்சனை, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை எப்படி வருது? அது எப்படிங்க நரேந்திர மோடிக்கு வந்து சிக்கல்கள் வரும் பொழுது, நரேந்திர மோடி கும்பலுக்கு நெருக்கடி வரும் பொழுதெல்லாம் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதி பயங்கரவாதி பேசுறான், பாகிஸ்தான் தீவிரவாதி பாகிஸ்தான் பயங்கரவாதி பேசுறான், பாகிஸ்தான் அரசாங்கம் பேசுது, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவம் பேசுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவம் பேசுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய காவி சங்கிகள், காவி தீவிரவாதிகள், காவி பயங்கரவாதிகள், இந்துத்துவ பயங்கரவாதிகள், இந்துத்துவ தீவிரவாதிகள் எல்லாம் பேசுறான். எப்படி மக்கள் நாம தான் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் கடந்து ஒன்றாக நின்று நரேந்திர மோடி கும்பலினுடைய சட்டையை பிடித்து வாக்க ஏண்டா திருநீங்க, வாக்க எப்படிரா திருநீங்கன்னு கேள்வி கேட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம நாம இதுல வந்து பின்வாங்கிட கூடாது அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த பாகிஸ்தான்காரன் வந்து திடீர்னு பாருங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டா இந்தியாவில் பாதியை அழிச்சிருவோம், இந்த மாதிரி வந்து சிந்து நதியில டேம் கட்டினா நாங்க வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படிலாம் பாகிஸ்தான்காரன் பேசணும்னா பாகிஸ்தானுக்கு எதிராக நாம நிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இங்க பாஜகவுக்கு பிரச்சனை, பாஜகவுக்கு நெருக்கடி, பாஜகவுக்கு சிக்கல்னா மட்டும் பாகிஸ்தான்காரன் பேசுறாங்க. அது எப்படின்னே தெரியலங்க. இந்த சந்தேகத்தை நரேந்திர மோடி தான் தெளிவுபடுத்துவார்னு நம்புறேன். அடுத்தது இந்த நரேந்திர மோடி மேல இந்த பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காருங்க. என்ன தெரியுங்களா? அதாவது வாரணாசியில நரேந்திர மோடி 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கள்ள வாக்குகளை பெற்றுதான் ஜெயிச்சார்னு பாஜகவை சேர்ந்த உஜ்வல் குமார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நீயே ஏமாத்து வேலை பண்ணி தான் பிரதமர் ஆயிருக்க, பாஜக வந்து வாஜ்பாய் காலத்து பாஜகவாக திரும்ப மாறணும்,
வாஜ்பாய் வந்து உழைக்கக்கூடிய காரியகர்த்தர்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்தாரு, அவங்களுக்கு உண்டான வேலைகளை கொடுத்தாரு. ஆனா நீங்க அப்படி இல்ல, நீயே ஏமாத்தி தான் ஜெயிச்ச, நீ என்ன மத்தவனை நீக்கிறது அப்படிங்கிற ரீதியாக பாஜகவை சேர்ந்த உஜ்வல் குமார்னு ஒருத்தர் வந்து பேசின ஆடியோவை, ஒருத்தர் வந்து பேசின வீடியோவை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப நரேந்திர மோடியே இந்த மாதிரி அல்டா உல்டா வேலை பண்ணி தான் ஜெயிச்சிருக்காருன்னா, இப்ப நரேந்திர மோடி அவர்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இதற்கு உண்டான விளக்கத்தை நாட்டு மக்கள்கிட்ட நீங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரஸ் மீட் இருக்கக்கூடிய அனைத்து மீடியா நண்பர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு முன்னாடி சும்மா கட்ஸா ஃபேஸ் பண்ணாரு. ஒரு முறை அந்த மாதிரி நீங்க வந்து சார் கட்ஸா ஃபேஸ் பண்ணுங்க சார் பாப்போம். ஆனா என்னதான் நடந்தாலும் தங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் இன்னைக்கு டெல்லியில வந்து நாடாளுமன்ற வளாகத்தில இருந்து இதற்கு நியாயம் கேட்டு, இதற்கு நீதி கேட்டு, இதற்கு கேள்விகள் கேட்டு, இந்த அயோக்கியத்தனத்திற்கெல்லாம் கேள்வி கேட்டு தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகத்தை நோக்கி எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில 25க்கும் மேற்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த 300 எம்பிக்கள் வந்து பேரணியா போயிருக்காங்க. வழக்கம் போல அவர்களை வந்து டெல்லி காவல்துறை, ஏன்னா அப்புறம் டெல்லி காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? பாஜக கட்டுப்பாட்டுல. பாஜகவினுடைய டெல்லி காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி கைது பண்ணி அடக்குமுறைகளை வழக்கம் போல கையாண்டு இருக்கு. அந்த இடத்துல ராகுல் காந்தி வந்து ஒரு நல்ல பேட்டி கொடுக்கிறாருங்க. என்னன்னா, இந்த நடவடிக்கையானது, இந்த பேரணியானது, நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியானது, நாங்கள் செய்யக்கூடிய போராட்டமானது அரசியலுக்கானது அல்ல, மாறாக அரசியல் அமைப்பிற்கானது, அரசியலமைப்பின் சட்டத்திற்கானது, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தை காப்பாற்றுவதற்கானது, ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்கின்ற நிலைக்கானது. இங்க ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, இங்க ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்கின்ற ஜனநாயகத்தின் நிலையான அந்த வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட அந்த நியாயத்திற்கானது. அப்படிலாம் சொல்லி நாங்க இதனை வந்து கண்டிப்பாக விட போறதில்ல. எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். எங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸ்டு வாக்காளர் பட்டியல் எங்களுக்கு வேண்டும். அது வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம், கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்றாருங்க. பிரச்சனை இல்லைன்னா நீங்க அந்த டிஜிட்டலைஸ்டு வாக்காளர் பட்டியலை தூக்கி எரிஞ்சிடலாம்ல சார். ஏன்னா தூக்கி எறிய முடியாது, ஏன்னா அதுலதான் ஃப்ராடு அதை பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துங்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வாக்காளர் லிஸ்டுகளை கொடுத்துட்டா டக்கு 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 டக்குன்னு மேட்ச் பண்ணி பாத்துடலாம். அப்படி டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டாக்க மோடியும் அமித்ஷா கும்பலும், இந்த காவி கும்பலும், இந்த பாசிச கும்பலும், இந்த காவி தீவிரவாதிகளும், இந்த இந்திய தேர்தல் ஆணையம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஓட் தெஃப்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா, வாக்காளர்கள் திருட்டு ஆணையம், ரெண்டும் சேர்ந்து பண்ணி வச்சிருக்கக்கூடிய குளறுபடிகள், வாக்கு திருட்டுகள் எல்லாம் அம்பலம் ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல, பதட்டத்துல ஒரு பக்கத்து தேசபக்திங்கிற கான்செப்ட் எடுத்து சுத்துறானுங்க, இன்னொரு பக்கத்து இந்து மதம் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய கான்செப்ட் எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா நாம எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நாம தெளிவா இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கணும்.